தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின்படி இலவச கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கும் திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி துவக்கப்படும் என தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிப்படி 60,000 கறவை மாடுகளை இலவசமாக வழங்க நான் முடிவெடுத்துள்ளேன். அதன் முதல் கட்டமாக அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி 1600 குடும்பங்களுக்கு இலவசமாக கறவை மாடுகள் வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் கலப்பின ஜெர்சி பசுக்கள் வழங்கப்படும். பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் இல்லாத கிராமங்களில் உள்ள ஏழை மக்களுக்கு இந்த பசுக்கள் வழங்கப்படும். இந்த கிராமங்களில் புதிய பால் கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்தப்படும். இதற்கான பயனாளிகள் கிராம சபையால் தேர்வு செய்யப்படுவர். பயனாளிகளில் 30% ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார். பசுக்களை பெரும் பயனாளிகள் முழு திருப்தி அடைவதை உறுதி செய்யும் வகையில் பயனாளிகளை அரசு அலுவலர்களுடன் நேரடியாக அருகில் உள்ள மாநிலங்களில் உள்ள கால்நடை சந்தைகளிலிருந்து பசுக்களை வாங்குவதற்கு வழிவகை செய்யப்படும். வாங்கப்படும் பசுக்களை காப்பீடு செய்வதற்கும் பசுக்களை அண்டை மாநிலங்களில் இருந்து கொண்டு வருவதற்கும் அரசு நிதி உதவி செய்யும். பசுக்களை எளிதில் அடையாளம் காணும் வகையில் அடையாள சின்னம் இடவும் அரசு உதவி செய்யும். வரும் ஆண்டுகளில் மாநில கால்நடை பண்ணைகளில் இருந்தும் இந்த கலப்பின பசுக்களை பெரும் வகையில் மாநில கால்நடை பண்ணைகளை வலுப்படுத்தவும் அரசு நிதி உதவி செய்யும். இலவச ஆடுகள் வரும் 5 ஆண்டுகளில் ஊரக பகுதிகளில் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள 7 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 4 ஆடுகள் இலவசமாக வழங்கப்படும். கிராம சபையால் தேர்வு செய்யப்படும் நிலமற்ற ஏழை எளிய மக்கள் இந்த திட்டத்தின் பயனாளிகளாக இருப்பர். இலவச கறவை மாடுகள் பெற்றவர்களுக்கு ஆடுகள் கிடையாது. இத்திட்டத்தின் முதற்கட்டமாக செப்டம்பர் 15ஆம் தேதி 1600 பயனாளிகளுக்கு இலவச ஆடுகள் வழங்கப்படும். இந்த 2 திட்டங்களும் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உதவும். இத்திட்டங்களின் மூலம் வழங்கப்படும் கால்நடைகளுக்கு குறைவின்றி பசுத்தீவனம் கிடைக்கும் வகையில் கால்நடை தீவன பயிற்சி பெருக்க திட்டம் ஒன்றை வகுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன். இவ்வாறு தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். ஆடு மாடு வளர்ப்பதால் லாபம் என்ன? மாடு 1 லிட்டர் பால் பெற 2 கிலோ அடத்தீவனம் தேவை. தொடர்ந்து லிட்டருக்கு 400 கிராம் வீதம் தீவனங்கள் கொடுக்க வேண்டும். வைக்கோல் சோளத்தட்டு தீவனங்களை 10 கிலோ முதல் 20 கிலோ வரை கொடுக்க வேண்டும். நாள் ஒன்றுக்கு 60 லிட்டர் அளவில் தண்ணீர் வைக்க வேண்டும். நோய் அண்டாமல் இருக்க தடுப்பூசி போடுவது அவசியம். பொட்டாசியம் நுண்ணூட்ட சத்துக்கள் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு பசுவை கட்டுவதற்கு 25 சதுர அடி இடமாவது இருக்க வேண்டும். ஆண்டுக்கு 2000 லிட்டர் வரை பால் கொடுக்கும். 3 கன்று வரை ஈனும். அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை பால் வழங்கும். முதல் கன்றை பெற்றுக்கொள்ள 33 மாதங்கள் எடுத்துக்கொள்ளும். கன்று ஈன்ற பிறகு நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 5 லிட்டர்கள் வரை பால் கொடுக்கும். ஆடு 4 மாதங்களான ஆடு தாயாட்டிடம் குடிக்கும் பால் பிற தீவனங்களை சாப்பிடுவதன் மூலமே வளர்ச்சி அடையும். 27 மாதத்தில் குட்டி போட துவங்கும். முதலில் ஒன்றாகவும் பற்கள் 6 எண்ணிக்கையை தாண்டிய பின் 5 ஆண்டுகள் வரை குட்டி போடும். ஆடு வளர்ப்போர் அதை விற்கும் பட்சத்தில் அதன் எடையின் அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்து விற்கின்றனர். ஆடு ஒன்றின் எடை 15 கிலோ முதல் 18 கிலோ வரை இருக்கும்.
விலை 4000 முதல் 6000 ரூபாய் வரை விற்கலாம். கிடாவாக இருந்தால் 18 மாதத்தில் 8 கிலோ எடையை எட்டும். அதன் விலை 2400 ரூபாயில் இருந்து 2800 ரூபாய் வரை இருக்கும். ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை ஆடு மாடுகள் உயர்த்துமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழக முதல்வரின் ஆடு மாடு வளர்க்கும் திட்டம் ஏழை மக்களுக்கு பயனை தருமானால் அதை எல்லோரும் பாராட்டுவர். நன்றி, வணக்கம்.